ஓப்பன் ஆச்சு 45 நாளைக்கு வாடவே வாடாது. ஓ டெல்டாஜன் மச்சின்னு சொல்லக்கூடிய மண்ணு கிடையாது, வெறும் கல்லில் தான் வளர்ந்துட்டு இருக்கு. தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ண இருக்கு. ஓ ஓகே ஓகே. சீனர்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நம்பி இந்த மாதிரி செடிகள் வச்சுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு மனித உருவம் மாதிரியே இருக்கும். இலைகளில் வரக்கூடிய பூக்கள் இலையே பூவா மாறக்கூடியது அந்தோரியம். இது பாயின்செட்டியா. வெள்ளைக்காய் பார்த்துருப்பீங்க, கிரீன் கலர்ல பார்த்துருப்பீங்க, எல்லோஷ் ஆகும் இல்லையா. இவர் வந்து ரெட் கலர்ல மாறுவார். காயே வந்து ரெட் கலர்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஜாவா துளசின்னு சொல்லுவாங்க. ஜாவா துளசினா கேன்சர் செல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மார்னிங் வந்து 4 இலையை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஆய்வறிக்கை சொல்லி செப்டம்பர் மாதம் கேன்சர் நாள் அந்த மாசம் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. நிறைய ஆர்டர்ஸ் போச்சு. ஓகே ஓகே. 400 ஸ்டார்ட் ஆகுது. இது 400. ஆமா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நர்சரி கார்டனில் இருக்கிறோம். நம்ம ஒரு வீடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரி, அந்த வீடு வந்து செடி வைக்கும்போது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நிறைய வீடுகள் நம்ம வீடியோ போடும்போது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நார்மல் வீட்டுக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் பிளான்ட்ஸ் அந்த வீட்டில் வைக்கும்போது அந்த வீடு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றதையும், சரி அதனால விலை இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெரைட்டியும் நிறையா இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். யூடியூப்பில் பார்த்துட்டோம். நம்ம வீடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அது பிரதரோட வீடு தான். அவர் சொன்னதால் நம்ம சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு வேலையாக வந்தோம். அப்படியே இந்த நர்சரி கார்டனையும் பார்த்துட்டு ஏதாவது செடி வந்து கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இந்த ஷாப்புடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமித்ரா நர்சரி கார்டன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சங்கையா சிறுதானிய உணவு அப்படின்ற கார்டன் ஹோட்டலும் வச்சுருக்காங்க. இது உள்ளேயே அந்த சிறுதானியங்களை வச்சு செய்யக்கூடிய சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம செடி வந்து என்னென்ன செடி இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நார்மலாக யூஸ்வலாக நீங்கள் வாங்கக்கூடிய செடிகள் கூட இருக்குது. ரோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக வாங்குறதா இருக்கும். பட் அதனுடைய ரேட் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செடி வாங்கினீங்கன்னா 40 ரூபா, 3 செடி வாங்கும்போது அது 100 ரூபா. அந்த மாதிரி 2ஆ 3ஆ சேர்த்து வாங்கும்பொழுது உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஒன்றா வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற இதெல்லாம் இங்கே கூட பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு ரோஸு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ வாங்கினீங்கன்னா 150 ரூபா அந்த செடி. இது வந்து நம்ம யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய செடிகள். அது இல்லாமல் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான செடிகளும் அதே மாதிரி குவான்டிட்டி அதிகமாக கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நிறைய குவான்டிட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10,000 சதுரடியில் இந்த கார்டன் ஏரியா செட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட ஷாப் தான் இல்லைங்களா? ஆமாங்க. நல்லா இருக்கும் சார். நம்ம நல்லா இருக்கோம். எத்தனை வருஷமா சார் இது இருக்குது? இது ஆக்சுவலி நான் மலேசியாவில் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஒரு 15-16 வருஷமா குலாலம்பூரில் நிறுவனம் வச்சு நல்ல முறையில் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லேயும் வந்து பண்ணணும் ஆரம்பிக்கணும்ட்டு லேண்ட்ஸ்கேப்பிங் தான் சர்வீஸ் ஒரு 2016 ஆரம்பித்தோம். நர்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே. மதுரையில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இது செகண்ட் பிரான்ச். இது அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே இருந்தது சின்னதாக ஷோரூம் மாதிரி வச்சுருந்தோம். இது இங்கே இருக்க பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு டைம் சரியாகதான் இதையே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது சென்னையில் ஒரு ஏக்கரில் பெரிய நர்சரின்னு நம்ம தைரியமாக சந்தோஷமாக சொல்லிக்கலாம். ஓகே சார். நம்ம செடியெல்லாம் பார்த்தோம் சார். நம்ம யூஸ்வலாக வாங்குறது எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது அந்த ரோஸு தான் அதிகமாக கிடைக்கும். அது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வைங்களா. மற்ற செடிகள் வந்து எப்படி இருக்கும்? அந்த போன்சாய்லாம் எல்லாமே அதில் ப்ரைஸ் போட்டிருக்கோம். நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரே இடத்துல வந்து வீட்டுக்கு தேவையான மாடி தோட்டத்துக்கு தேவையான பல மரங்களை ஒரு 200 வெரைட்டி எடுத்து வந்திருக்கேன். ஆப்பிள்லேருந்து வாட்டர் ஆப்பிள், பீச்சு, லிச்சி, மல்பெரி, ஸ்ட்ராபெரி, மேங்கோவில் பிளாக் மேங்கோ, கோவாவில் பிளாக் கோவா. ஸோ ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகளில் ஒரு 200 ரகமான மூலிகை செடிகள் எடுத்து வந்திருக்கோம். வீட்டை அழகுபடுத்துறதுக்கு ஒரு 2000 விதமான செடிகள் இருக்குது. பூச்செடிகள் மட்டும் இல்லாமல் குரோட்டன்ஸ் வகைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஏக்கரில் வந்து முழுக்க செடிகளை வச்சுருக்கோம். வீட்டுக்கு தேவையான கார்டன் செட்டப்பும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். மெயின் என்னோட வந்து தோட்ட வடிவமைப்பாளர் தான் நான். லேண்ட்ஸ்கேப்பிங்கில் ஒரு 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் பண்ணி கொடுப்பேன். லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல், ஸ்கூல், காலேஜஸ் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மீனாட்சி காலேஜ், ஃபிட்ஜி இன்டர்நேஷனல் குளோபல் ஸ்கூல் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெங்கம்பாக்கம் ப்ளஸ் வேலூரில். இந்தியா லேண்ட் ஐடி பார்க் காஸ்மோ 1 இப்போ மாற்றிட்டாங்க. அதை நான் பண்ண டிசைன்லாம். ஸோ ஒரு 10,000 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். கோலாலம்பூர்லேயும் இங்கேயும் சேர்த்து ஒரு 10,000 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ கேட்குறவங்களும் இங்கேயே பாட்டிங் பண்ணி இங்கேயே வாங்கிட்டு போகிறாங்க. மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும், ஒரே இடத்துல வாங்கணுன்ற மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன், இல்லை ஒரு மால் வச்சுருக்கேன், இல்லை கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம், எனக்கு வீடு ஒன்று கட்டியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு அவங்களோட டிசைன்ஸ் அவங்களோட ஸ்கொயர் ஃபீட்டை நாங்கள் அனுப்புனாங்கன்னா அதை வச்சு ஒரு கோட் கொடுப்போம். இல்லை அப்படின்னா என் டீம் போயிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அவங்களுடைய வீடு என்ன மாதிரி டிசைன்ஸில் இருக்குது, ஜப்பானீஸ் கார்டன் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கான செடிகள் வச்சு கொடுப்போம். ஜென் கார்டன், ட்ரோபிக்கல் கார்டன், இங்கிலீஷ் கார்டன், வெஸ்டர்ன் கார்டன், ஒரு நாட்டினுடைய டிசைன்ஸ் ஒன்று இருக்குது. அவங்க கட்டியிருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த கலர் பெயிண்ட்டுக்கு இந்த மரங்கள் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும், இந்த லான் போட்டால் நல்லாயிருக்கும், மரங்களுக்கு கீழே இருக்குது, அதில் இந்த நிழல் பில் போட்டால் கரெக்டாக இருக்குன்றது எங்களுடைய 20 வருஷ அனுபவத்தை வந்து மக்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஓகே சார். அதாவது நீங்க சர்வீஸா குடுக்கறது வந்து சென்னை மட்டும் இல்லாம எல்லா ஏரியாவுக்கும் பெங்களூரு இந்துஸ்தான் பெட்ரோலியம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன், ஐஓசிஎல் பண்ணி கொடுத்துருக்கேன், சிபிசிஎஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய எல்என்டி ப்ராஜெக்ட் மாதா காலேஜுக்கு நிறைய பேருக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சப்ளை கேட்டாலும் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஏஷியன் பெயிண்ட், அசோக் லேலண்ட் நம்ம தான் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம வந்திருக்கோம். அதேமாரி அங்கேருந்து யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரி மட்டும் பண்ணுவீங்க? டெலிவரி செடி மட்டும் வேணுன்றவங்களுக்கு எம்எஸ்எஸ்ல கொரியரில் போட்டு விட்டுருப்போம், பார்சல் இதில் போட்டு விட்றோம். பண்ணுறீங்க? பெங்களூரு, திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீபமாக வந்து எம்எஸ்எஸ்ல பார்சல் எடுக்கிறது இல்லை, பேச்சுவார்த்தை இருக்குது. அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணலான்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் இண்டோரில் வைக்கிறது? ஆமாம். வீட்டுக்குள்ளே வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல செமி லைட்டு, ஒரு சிலருக்கு வந்து இடமே இருக்காது, செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பால்கனி வெளிச்சம் போடும், செமி லைட்டு தான் வரும், எங்களுக்கு ஜன்னல் வெளிச்சம் தான் இருக்குன்னா இலைகளில் வரக்கூடிய பூக்கள், இலையே பூவாக மாறக்கூடியது அந்தோரியம், இது பாயின்செட்டியா, இந்த மாதிரி ஒரு 300க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. இது பூ இல்லை, இது இலை தானே இது? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிட்னு சொல்லுவாங்க. இது பட்டா இருக்கு, ஓப்பன் ஆனதை காட்டுறேன். ஓப்பன் ஆச்சு 45 நாளைக்கு வாடவே வாடாது. வெல்ரேஜன் ஆர்ச்சிட்னு சொல்லக்கூடிய மண்ணு கிடையாது, வெறும் கல்லில் தான் வளர்ந்துட்டு இருக்கு. தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ண இருக்கு. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா பச்சீரான்னு சொல்லக்கூடிய மணி ட்ரீ. சீனர்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நம்பி இந்த மாதிரி செடிகள் வச்சுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு மனித உருவம் மாதிரியே இருக்கும். இது நேச்சுரலாகவே அப்படி வருமா இல்லை நீங்கள் பின்னி விட்டுருக்காங்க? ஓகே. ஆமாம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு இண்டோரில் வைக்கக்கூடிய மரம். நம்ம ஊருக்கு மணி பிளான்ட் மாதிரி. ஆமாம், அவங்களுடைய பிரத்யேகமான லக்கி பிளான்ட். ஓகே. அதே மாதிரி இதுவும் லக்கி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஜிஜி இண்டோர் ஜீரோ லைட்டு அடாப்ட் பண்ணி வளரக்கூடியது. இது திருநெல்வேலி 250, 200லையும் இருக்கு. அதுக்கு சைஸ்ன்றதால பிளாக். ஓகே. இது ஸ்னேக் பிளான்ட் இண்டோர் ஏர் பிரிப்பேர் தான், நாசா ரெகனைஸ் பண்ணதில் ஒரு வெரைட்டி மதல் நாட்டங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டோரில் வாரத்துக்கு ஒரு தடவை வாட்டரிங் ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஊற்ற தேவையில்லை. வெளிச்சம் கம்மியாக இருந்தால் அடாப்ட் பண்ணி இந்த ஜிஜி ஸ்னேக் பிளான்ட்லாம் நல்லா வளரக்கூடியது. ஓகே. பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாட் செக்ஷனில் இருக்கும். இது பிளாஸ்டிக் பாட்ஸு, அந்த பக்கம் வந்து ஃபைபர் பாட்ஸ் இருக்குது. ஸோ தொட்டி, அதுக்கு தேவையான மண் உரங்கள் அனைத்துமே கிடைக்கும். ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, இண்டோரில் செடி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் காஃபே ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல செமிஷேடில் வளர்த்துக்கக்கூடிய லெஸ் மெயின்டெனன்ஸ் வரக்கூடிய நிறைய வெரைட்டிஸ், அதிலே ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. கேன் பாம், ஸ்னேக் பிளான்ட், இது வந்து பேர்ட் ஆஃப் பாரடைஸ்னு சொல்லக்கூடிய, இது வந்து ஃப்ளார் வரும், பேர்ட் ஆஃப் பாரடைஸ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது மான்ஸ்டாரான்னு சொல்லக்கூடிய ஒரு லீஃபு. பாம் ட்ரீ, அரிக்கா பாம் ட்ரீ, இண்டோர் அவுட்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். சைனா டால்னு சொல்லக்கூடிய புங்க மரம் மாதிரியே இருக்கும், உள்ளே வச்சுக்கலாம். குறைஞ்ச வெளிச்சம், இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் இருந்தால் போதும். ஓகே. நல்ல வெளிச்சம் இருந்தாலே வளரக்கூடிய செடிகள். ஒரு 5 காஸ்ட்ல வந்து கிரீன். இதெல்லாம் என்ன ரேட் சார் வரும்? இது யூஸ்வலாக நிறைய இடங்கள் 150, 200, 300லேருந்து இருக்கு. 150 ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட. ஓகே. இதுவும் இண்டோர் வைக்கக்கூடிய அழகான ஒரு பாம் ட்ரீ, ராபி சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டோரில் லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஷேடான இடம், ஷெட்டுக்கு கீழே வெளிச்சம் கொஞ்சம் தான் வரும், தூரமாக வெளிச்சம் போடும், இது டார்க்காக இருக்குன்னா அந்த இடத்துல வளர்த்துக்கக்கூடியது. இது அலகேசியான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இப்போ இதெல்லாம் இண்டோரில் மட்டும்தான் வைக்கணுமா? இது வந்து மான்ஸ்டாரா காட்டணும் இல்லையா, சின்ன டைப், இதுதான் ஒரு 400 rupees தான். இது அக்லோனிமால பட்டர்ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது 250, 300 அந்த ரேஞ்சு தான். ஓகே. இது எல்லாமே டேபிள் டாப்பில் வைக்கிற மாதிரி, செமிஷனில் வைக்கிற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ். ஓகே. இது இண்டோரில் மட்டும்தான் வைக்கணுமா? செமி லைட்டு இண்டோர் ரெண்டுத்துலையும் வச்சுக்கலாம். நேரடி சன்லைட்டில் வச்சா செடி கருகிரும், காஞ்சி போயிடும். ஆமாம். ஓகே ஓகே. அதனால இண்டோர் மட்டும். இப்போ இண்டோரில் வைக்கிற செடிகளில் பார்த்தீங்கன்னா அக்லோனிமா ஃபேமிலியில் சேர்ந்தது நிறைய கலர்ஸ் இருக்குது. மோர் தென் ஒரு 40 கலர்ஸ் இருக்குது. இது டைமண்ட் பச்சான்னு சொல்லக்கூடியது. இந்த லீஃப் எல்லாமே இதுலேயே வந்து டார்க் லைட்டுன்ற மாதிரி வரும், குறைஞ்ச வெளிச்சம் போதுமானது. ஃபஸ்ட்டு பார்த்தா அன்தூரியம்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது. பர்பிள், இது வந்து ரேர் கலர்ஸ். அந்த இலைய பூவா? ஆமாம், இலைய பூவாக வர்றதில்ல, இதில் ரேர் கலர்ஸு. எல்லாம் ஆஃபரில் இருக்குது. 3000 rupeesக்கு ஒன்று 450, 500லாம் விற்றுட்ருக்காங்க. நம்ம 400 விற்றுருந்தோம். இப்போ 3 எடுக்கும்போது 1000 rupees காம்போ கொடுத்துட்ருக்கோம். அதுவும் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ரோஸ் கலெக்ஷன் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம், இண்டோர் பிளான்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இது அக்லோனிமாலே இது ஒரு வெரைட்டி. இது ப்ளோடென்ட்ரன் ஜெனட்டன் சொல்லக்கூடியது, இது இண்டோரில் நல்லா வளரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செஸ்ட் ஒரு 200க்கு கொடுக்குறோம். இப்போது 2 எடுக்கும்போது 300 ஆஃபர் போயிட்டுருக்கு. இது 300, 400 விற்றுட்ருக்காங்க. பர்கின், ப்ளோடென்ட்ரன் பர்கின், இது பார்த்தீங்கன்னா 250 கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இந்த ஜிஜி பிளான்ட் வந்து 250 கொடுத்துட்ருக்கோம். சரி. இதெல்லாம் பிளான்ட் தான். இது பார்த்தீங்கன்னா 50, 60 வைப்பாங்க, ஒரு காம்போ மாதிரி போட்டிருக்கோம். ஓகே. இது பார்ட் பண்ணி 250, 150லாம் விற்றுட்ருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இதில் வந்து ஒரு காம்போ வச்சுருக்கோம். இண்டோர் பிளான்ட் காம்போன்னு வச்சுட்டு ஒரு 7 ஐட்டம் வந்து 200 கொடுக்க போகிறோம். 7 இண்டோர் பிளான்ட்ஸு 200க்கு. ஓகே. அரளி இலை, மணி பிளான்ட் எல்லாம் கலந்த மாதிரி வரும் பேக்கெட்டில். இது தாய்லாந்து வெரைட்டி.
அக்வேரியமாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கலர்ஸ் இருக்குது. இது தாய் அக்வேரியமாக சொல்லுவாங்க, சைனீஸ் அக்வேரியமாக சொல்லுவாங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும். இண்டோருக்கு மோர் சூட்டபிள். ஜன்னல் வெளிச்சம் இருந்தாலே போதும். ஏன்னா 250 350 வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி போர்டு வச்சுருப்போம் பாருங்க. பேரல்னால இது ஒரு ரெட் ரூபின்னு சொல்லக்கூடியது. பிளாக் ரூபி இருக்குது, அதுலேயே கோல்டு இருக்குது. இது கோல்டு. இது வந்து ப்ளோரன்ட்னால மூன் ஒயிட்னு சொல்லுவாங்க, மூன் ஷைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன். இது மான்ஸ்டாராலே கொஞ்சம் அடுத்த சைஸ். இது 450. இது ஜிஜி 300. எல்லாம் இருக்கும்போது 500 கொடுத்துடலாம். ஓகே. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த February 16 வரைக்கும் நார்மல் ப்ரைஸ் நார்மலாக வந்துடும். இப்போ போன்சாய் பார்க்கலாம் வாங்க. போன்சாய் பார்த்தீங்கன்னா 400 ஸ்டார்ட் ஆகுது. இது 400. ஆமாம், 400 500. அதுலேயே இது வந்து 800. ஓகே. இதில் வந்து 1200. இது 1200. அதுலேயே பெரிய இதுவாக இருக்குது 1500. 10,000 வரைக்கும் நம்மகிட்ட 10,000 15,000 வரைக்குமே போட் சைஸ் இருக்குது. ஓகே ஓகே. பெரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு மணி பிளான்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்சிட்டியாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு ஒரு 80 பல்காக எடுக்கும்போது நம்ம இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். ஓகே ஓகே. பாட்டு மாற்றி கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கட்டி கொடுக்கும்போது அவங்க பல்க் ஆர்டர் ஆடுறதுனா இன்னும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதில் ஒரு 3-4 கலர்ஸ் இருக்குது. இண்டோர் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு 20-30 வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட. இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே ஃப்ளவரிங் செக்ஷன். இதில் அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ளாஸ் இருக்கும். ஃப்ளாஸ் அப்படின்னா 10 பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா 299 கொடுக்குறோம் ஆஃபர். மல்லி, செம்பருத்தி, கனகாமரம், நித்தியமல்லி, பாரிஜாதம், இந்த மாதிரி ஒரு 10 செடி. ஒரு செடி மாட்டு வண்டியில் வாங்கும்போது 40-50 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம பெரிய இடத்த எடுத்து ஒரு ஆட்களை போட்டு பராமரிக்கும் போதுமே மக்களுக்கு எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கணும். ஓகே. பணக்காரங்க ஆடம்பர பொருளாக இருந்துடக்கூடாது. அத்தியாவசியம் உணவு எடுத்துக்கிறோம், ஆடம்பரமாக ஒரு சில விஷயங்கள் செலவு பண்ணுறதை பார்ப்போம். செடிலாம் வளர்க்கணுமா அப்படின்னு நினைக்க வேணாம். செடிலாம் வளர்க்குற ஆர்வம் இருந்தால் தான் நாளைய தலைமுறைக்கு இந்த பசுமை இயற்கையை கொடுக்க முடியும். ஸோ செடியுமே அதே மாதிரி 10 செடிகள் 299. மூலிகையில் நம்மளோட பாரம்பரியமே வந்து உணவு வைத்தியம், பாட்டி வைத்தியம், நம்ம உணவே மருந்துன்ற மாதிரி வாழ்ந்தவங்க நம்ம. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழலில் எல்லாத்துக்குமே மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த உடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம்னா நாளைக்கு தற்காப்புக்கு உலகமே அழிய இப்போ கொரோனா மாதிரி காலங்கள் வர்ற சூழலில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இது சாப்பிட்டா அது சரியாயிரும், இந்த உணவு எடுத்துக்கிட்டால் உடம்பு நல்லாயிருன்ற ஒரு விஷயம் வரும். அதுக்காக தான் அந்த உணவகத்தையும் ஆரம்பிச்சிருக்கேன், சிறுதானிய உணவகத்தை. ஓகே ஓகே. தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய். ஓகே. ஒரு டைமில் நிறைய போட்டிருப்போம். இப்போதைக்கு ஆஃபரில் இது 20 ரூபா தான். ஓகே. அந்த செடியில் 30 ரூபா, தக்காளி நாற்று மட்டும் 20 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இருக்க 10 மூலிகை செடியை 10 பூச்செடி சொன்னீங்களா, அந்த சைஸ் கவர் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே இந்த ஜாதி மல்லி, அங்கே பார்த்துருப்பீங்க கனகாமரம், ஓகே, நந்தியாவட்டம், அதெல்லாமே வந்து 10 செடிங்க எடுத்துக்கலாம் 299. ஓ, இது மூலிகை செக்ஷன் வரும். 12 வரைக்கும் இருக்குது ஸ்பெஷலாக. ஸ்மெல் பண்ணுங்க. ஆமாம், பன்னீர் வாசனை வருது. இல்லை, ஓ, இதில் வந்து சிண்ட்ரெல்லா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. சிண்ட்ரெல்லான்னு ரொம்ப நல்லா வாசனை வருது. எல்லாரும் சாப்பிடுங்க, சாருக்கும் கொடுங்க, கேமராமேன் சாருக்கும் கொடுங்க, அவரும் என்ஜாய் பண்ணிட்டோம். என் பெற்ற இன்பம் வையகமும் பெறன்னு. கற்பூ இல்லை, மின்ட்டு துளசி. மின்ட்டு. ஆமாம் ஆமாம். ரொம்ப துளசிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லுவாங்க. அது வந்து மோஷன் போகும்போது துர்நாற்றத்தை வீசுறதை தடுக்கிறதுக்கு. அதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட சுவாச குழாயை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு, ப்ரீத்திங் நல்லா ஈஸியாக இருக்கிறதுக்கு அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நெஞ்சு சளியை கரைக்கிறதோட எக்கச்சக்கமான நல்லது செய்யக்கூடியது தான். ஆன்மீகமாக வைக்கிறதுனால பூஜைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால துளசின்றது வந்து இந்துக்கள் கொண்டாடுறதுன்னு நினைக்க வேணாம். துளசியில வந்து இந்திய குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமானது. மரம் வளர்க்க முடியாதவங்க 3 துளசி செடியை வளர்த்தாலே ஒரு மரம் வளர்க்கக்கூடிய எஃபெக்ட் வந்து துளசி செடி கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்குன்ற ஒரு ஆய்வும் சொல்லுது. இல்ல, துளசி கூட நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம், இந்த துளசி பார்த்தது இல்லை. இந்த மாதிரி ஒரு துளசி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரகம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. இந்த செக்ஷனில் இருக்கிறது ஒன்று ஒரு நல்லதை செய்யக்கூடியது உடலுக்கு. ஆமாம் ஆமாம், நம்ம பார்த்தோம், அப்படியே சுற்றி பார்த்தோம். நிறைய நல்ல செடி. இதில் இருக்க செடியுமே 10 செடிகள் 299க்கு மூலிகை செடிகள் வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஆடாதோடா, எலுமிச்சை கிராஸு, நாகதாளி, இன்சுலின் சுரப்பிக்கு கணையத்துக்கு வந்து ஏற்படக்கூடிய இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த 2 இலையை சாப்பிட்டாங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அது பார்த்தீங்கன்னா செடி மிளகு, பெப்பரே வந்திருக்கும். ஓ, ஓகே. செடியிலே வளரக்கூடிய கொடியாக தான் பார்த்துருப்பீங்க, செடியிலே வரக்கூடிய மிளகு அது. இது பொடுதலை. இது வந்து பொடுதலை. அது பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா நாகராணின்ட்டு பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இது பொங்கல் டைமில் வந்து இப்போ பொங்கல் பானையில் கட்டுவாங்க. ஆமாம்.
பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. ஆ, ஆ. இது கல்லை கரைக்கிறதுக்கு பயன்படுது. கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கிறதுக்கு ஓகே, ஓகே. வடிச்ச தண்ணியோட சோறு வடிச்ச தண்ணியோட போட்டு குடிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள வைக்கிறவாங்கல்ல, அழகுக்காக இந்த செடிலாம் வைக்கிறாங்க, இந்த இதெல்லாம் இந்த மரமாவே வைக்கிறாங்க. அது என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? மரக்கன்றுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கன்றுகள் ஒரு 60 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கேன். வயசுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரெடிமேடாக வேணும், கார்டன் பண்ணணும் சுற்றி வந்தேன் இம்மிடியாக எனக்கு அந்த அந்த லஷ்னஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சைஸ் மரங்களே வந்து என்கிட்ட ரெடியாக அவைலபிளாக இருக்குது பேக்கில். ஓகே, ஓகே. அதான் பேக்ல நம்ம பார்த்தோம், பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினி, அது வந்து முடிக்கு நல்லது. இது பிரண்டை, நார்மலாக இந்த பிரண்டை தெரியும், பின்னாடி ரவுண்ட் ரவுண்டாக காயின் மாதிரி பாருங்க, அது வந்து இலை பிரண்டை. இது வெற்றிலை, தூதுவளை, கேசவர்த்தினி ஏர் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கான செடி. என்னென்ன பண்ணி போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஓகே. இது வசம்பு. இது பார்த்தீங்கன்னா ஜாவா துளசின்னு சொல்லுவாங்க. ஜாவா துளசினா கேன்சர் செல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மார்னிங் வந்து 4 இலையை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஆய்வறிக்கை சொல்லி செப்டம்பர் மாதம் கேன்சர் நாள் அந்த மாதம் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. நிறைய ஆர்டர்ஸ் போச்சு. ஓகே, ஓகே. இதெல்லாம் தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். சாத்துக்குடி, வாட்டர் ஆப்பிள், வெள்ளை நாவல், இதெல்லாம் வரவங்களுக்கு வந்து இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காய்கள் இதிலே காய்ச்சிரும். பதிச்சு பசங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக வரவங்களுக்கு வாடிக்கையாளர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து அதில் சாம்பிளுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஓகே. இது கருநொச்சி. வேலை பயன்படுத்துவாங்க. வீட்டு வாசலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கொசு வராதுன்னு வராமல் இருக்கிறது கண்ட்ரோல் பண்ண செகண்ட். மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா காற்றை சுத்தப்படுத்தும். ஓகே, ஓகே. நம்மளோட டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்க, நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. வேலி வரத்தை நீங்கள் நட்டு விட்டீங்கனால உங்களுக்கு வரக்கூடிய தூசுகளை அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும், நிலமும் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு ஃப்ரூட் செக்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி. இது ஃபுல்லாக சாத்துக்குடி. இது ஃபுல்லாக ஸ்வீட் நார்த்தை, நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக ஸ்வீட் நார்த்தை. இது கொய்யா. கொய்யாவில் ஒரு 6 ரகம் இருக்குது நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோவான்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரூட்டே பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்கும், அதனால் ஜூஸியாக இருக்கும். அலகாபாத் கோவா இருக்குது, L49 கோவா இருக்குது. சப்போட்டாலையுமே ஒரு 3 சப்போட்டா இருக்குது. பிளாக் கோவா இருக்குது. வாங்க காட்டுறோம். அதெல்லாம் வெள்ளரிக்காய் பார்த்துருப்பீங்க, கிரீன் கலரில் பார்த்துருப்பீங்க, எல்லோஷ் ஆகும் இல்லையா? இவர் வந்து ரெட் கலரில் மாறுவார். காயே வந்து ரெட் கலரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. முள்ளரிக்காய் இந்த கலரில் ரெட்டிஷாக இருக்கும். டேஸ்ட் அதே மாதிரி தான். டேஸ்ட் அதே டேஸ்ட்டு தான். இது செம்பகப்பூ, நாட்டு வெரைட்டி இருக்குது, கிராஃப்டடாக இருக்கும் என்கிட்ட. ஒயிட்டு, எல்லோ ரெண்டுமே இருக்குது. இது கடம்பை மரம். இது இந்த மரம் வந்து கடம்பை மரம், கடம்பை மரம்னு சொல்லுவாங்க. இது கடம்பை மரம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இலையில விபூதி வச்சு கொடுப்பாங்க. இதனால நிழல் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமிக்க மரம். இந்த மரத்தினுடைய மாலையில் அதிலிருந்து வரக்கூடிய பூக்களை வந்து மாலையாக கோர்த்து நம்மளுடைய ஆதி தமிழர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கான இது ஒரு சான்றான மரங்கள். ஒரு இலை பிச்சு ஸ்மெல் பண்ணுங்க. தைலமா? தைலத்தில் பட்டை இல்லை, அதுவா? இந்த இலையும் ஸ்மெல் பண்ணுங்க, ஸ்மெல் பண்ணுங்க. இது பிரியாணி இலை, பிரியாணி இலை ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட. இது ரொம்ப பேருக்கு தெரியும், ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாது. முள்ளா இருக்கும். ஆமா, முள்முருகன் சொல்லுவாங்க, கல்யாண முருகன் சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. இது வந்து சளியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கீரையை எடுத்து வடை பண்ணி கொடுப்பாங்க. மதுரையில் ரொம்ப ஸ்பெஷல். ஓகே. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவும் நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரம்புத்தான் இருக்கு, டொரியான் இருக்கு, லிச்சி இருக்கு, பீச் இருக்கு, மல்பெரி இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. ஒருவேளை இல்லாத பழம் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா ஓகே. அத்தியில் ஒரு 2 ரகம் இருக்கு. ஆப்கான் ஃபிக், ஃபிக்ன்ட்டு பூனே ஃபிக்னு சொல்லுவாங்க. நாவலில் 3 ரகம் இருக்கு. இது மல்பெரி, வெள்ளை நாவல் சொன்னாங்க, ஃபுல்லாக வச்சிருக்கு. இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு ஃப்ரூட்ஸை பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் ஈல்டு வச்சிருச்சு. கிவி இருக்கு, கிவி பழம் இருக்கு, பிளாக் கரண்ட் இருக்கு, சீத்தால 3 ரகம் சீத்தா இருக்கு. மேங்கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, ஓகே. அப்படியே இது கவரில் தான் இருக்கு, எடுத்து போய் மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம், கையில் பறித்து சாப்பிட்டுக்கிற மாதிரி. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் எல்லாமே பெரிய சைஸஸ். சின்ன தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி கோவான்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து சாஃப்டாக இருக்கும். கொய்யாப்பழம், ஆனால் பேஷன் ஃப்ரூட்டோட டேஸ்ட் இருக்கும். ரெண்டுத்தையும் கொலப் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. கிராஃப்டடு. இது அவகாடோ, அவகாடோ. இது ஸ்வீட் லெமன். இது ஃபுல்லாக ஸ்வீட் லெமனு. இது செடியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சாக்கா பூச்சிலாம் நிறையா வரும்ன்றாங்களே. வீட்டுக்குள்ளே செடி வைக்கும்போது இது வந்து எல்லாருக்கும் பொதுவான பூமி, மனிதனுக்கு மட்டும் கிடையாது, பல்லுயிர்களுக்கானது. எல்லாமே வரணும் போகணும். அதுக்கு வேப்பெண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா சாகடிக்காமல் விரட்டி அடிக்கப்படலாம்.
ஓகே ஓகே. இது வந்து மிராக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கு. சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே ஃப்ரூட்ஸ். இது ஒரு பழம் சாப்பிட்டுட்டு காரம் புளிப்பு எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது, இனிப்பாக தான் இருக்கும். ஓகே சார். இப்போ ஆல்மோஸ்ட் பழம், அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டமு, ஃப்ளவர்ஸு எல்லாமே பார்த்தாச்சு. மூலிகை வகை எல்லா செடிகளும் உங்ககிட்ட இருக்குது. என்ன லொக்கேஷனில் இது இருக்குது? இது போரூர் காரம்பாக்கம் வசந்தன் கோக்கு பின்புறம் இருக்குது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, சிறுதானிய உணவும் வச்சுருக்கோம். காலை மதியம் இரவு 3 வேளைக்குமே வந்து சிறுதானியத்திலான உணவு கொடுத்துட்ருக்கோம். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, அன்லிமிட்டட் மீல்ஸு, நைட்டில் டின்னர், ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ், கம்புல இனிப்பு பணியாரம், சோளத்தில் கார பணியாரம், ராகி அடை, நம்ம பாரம்பரியமான விஷயங்கள், உடலுக்கு ஊக்கத்தை எனர்ஜியாக வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம். இங்கே வந்தீங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு பீச் தேட்டருக்கு போகிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது இயற்கையான உணவு, இயற்கை சூழலில் இருந்துட்டு போகும்போது நம்மளுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாகும். ஒரு டீ சாப்பிட்றோம் அப்படின்னா ரோட்டில் போய் சாப்பிட்றோம், பொல்யூஷன், காற்று, சவுண்டு, ஆனால் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். வந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.